பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? யாவரையும் இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன். உங்களை பார்க்கிறது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு ஆண்டு தருகிற தீர்க்கதரிசன வார்த்தை 1 ராஜாக்களின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது ராஜா தேவனுடைய மனுஷனுக்கு பிரதித்திரமாக, நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வேண்டிக் கொண்டு என் கை முன்போல் இருக்கும்படிக்கு எனக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார். அப்பொழுது தேவனுடைய மனுஷன் கர்த்தருக்கு சமூகத்தை நோக்கி வருந்தி விண்ணப்பம் செய்தான். ராஜாவின் கை முன்னிருந்தபடி சீர்பட்டது. பாருங்கள், வருந்தி கேட்டுக்கொண்டான். தெரியாம கை நீட்டிட்ட, வேண்டிக்கொள். இன்னைக்கு யாருக்கு எதிராக கை நீட்டினீங்களோ வேண்டிக் கொள்ளுங்க, அற்புதம் நடக்கும். தேவ மனுஷர்கள் ஊழியர்களுக்கு விரோதமாய் நீங்க மனசை காயப்படுத்திடாதீங்க. பின்னால் ஏதோ ஒரு இடத்துல ஒரு மருத்துவமனையில போய் நம்ம விழுந்துராதபடிக்கு, படுத்துறாதபடிக்கு, நம்ம அமர்ந்திராதபடிக்கு கர்த்தர் நம்மளுடைய ஆவி ஆத்மா சரீரத்துக்கு, குடும்பத்துக்கும், பிள்ளைகளுக்கும் பரிபூர்ண சுகத்தை கொடுக்க வேண்டும் என்று விரும்பினால் எக்காரணத்து கொண்டும் யார் மனதையும் காயப்படுத்திடாதீங்க. அது கர்த்தருடைய மனுஷனா இருக்கலாம், உலக மனுஷனா இருக்கலாம், முக்கியமா தேவ மனுஷனா இருக்கலாம். யாரையும் காயப்படுத்திடாதீங்க. நமக்கு அந்த வேண்டாம், நமக்கு அது வேண்டவே வேண்டாம். நம்மளால முடிஞ்சா செய்யுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிட்டு விட்டுருங்க. அதனால செய்வேன்னு சொல்லிட்டு செய்யாம இருக்கிறதும், செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு செய்கிறதும் இல்லைன்னா நமக்கு வேண்டாம். உள்ளது உள்ளதென்றும் இல்லது இல்லதென்றும் நாம் செய்யத்தக்கதான பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. நம்மளுடைய இருதயத்தை கர்த்தர் காவல் பண்ணுவாராக. சரி, திருப்பிக் கொள்ளுங்கள். வார்த்தைக்கு நிறைய நான் வர விரும்புகிறேன். தேவனுடைய சமூகத்தை நோக்கி வேண்டிக் கொள்கிறான். ஐயா தீர்க்கதரிசி, தெரியாம உங்க நேராக கைகளை நீட்டி விட்டேன். இப்ப நீட்டின கையினால் மடக்க முடியவில்லை. எனக்காக வேண்டிக்கொள். எனக்காக தேவ சமூகத்தில் வருந்தி விண்ணப்பம் பண்ணிக்கொள். இன்னைக்கு உங்களுக்காக ஜெபிக்க யாரும் இல்லை நினைக்கிறீங்களா? கர்த்தருடைய தூதனாய் நின்று நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எந்த காரியெல்லாம் நகராம இருக்கும் கர்த்தர் நகர பண்ணுவார். எந்த காரியங்கள்லாம் மூவ் ஆகாம இருக்கும் கர்த்தர் மூவ் பண்ணுவார். சொல்லும் பொழுது பரலோகம் திறக்கப்படுகிறதை பார்க்கிறேன். இயேசு வல்லமுள்ள கரம் தொடுகிறது. உங்கள் ஒவ்வொருத்தருடைய வீட்டுக்குள்ள கர்த்தருடைய அக்கினி பாய்கிறதை நான் பார்க்கிறேன். எல்லா கட்டுகளை கர்த்தர் உடைத்தெறிகிறார். எல்லா மாந்திரிக கட்டுகள், எல்லா பில்லிசூனிய கட்டுகள் இயேசு நாமத்தில் முறிக்கப்படுகிறதை பார்க்கிறேன். தேங்க்யூ லார்ட். நன்றி செலுத்துகிறேன். தேங்க்யூ லார்ட். பரலோகம் திறக்கப்படட்டும். ஏதோ ஒரு அற்புதம் நடந்துட்டு இருக்கு மகளே. ஏதோ ஒரு அதிசயம் உங்களுக்காக கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் உங்களுடைய வாழ்க்கையில அவனுடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி கொள்வோம். தேவனுடைய சமூகத்தில் நம்ம தாழ்த்தி நம்ம செபிப்போம். ஆண்டவரே, நான் தப்பு பண்ணிட்டேன், நான் மன்னிச்சிருங்க. நான் தப்பு பண்ணிட்டேன், நான் மன்னிச்சிருங்க. நான் எதுக்கு ஆண்டுகிட்ட மன்னிப்பு கேட்கணும்? சொல்லவே கூடாது. ஆண்டுகிட்ட மன்னிப்பு கேட்கணும். நம்ம காயப்படுத்தினவர்கிட்டையும் நம்ம மன்னிப்பு கேட்கணும். நம்ம ஆண்டுகிட்ட மன்னிப்பு கேட்கறது ரொம்ப ஈஸி. நம்மை காயப்படுத்தினவர்கள், நாம் காயப்படுத்தினவர்களிடத்தில் நாம் மன்னிப்பு கேட்பது சாதாரண விஷயம் அல்ல. ஆனா அப்படி கேட்போம் என்றால் கர்த்தர் நம்ம யார் ரெக்கமெண்டேஷன் வேணாம், கர்த்தரே உங்களை உயர்த்தி, glory to God. Nobody can stop your upliftment. உன் உயர்வை ஒரு மனுஷனாலும் தடை பண்ண முடியாது. சொல்லும் பொழுது பரலோகம் திறக்கப்படுது மகளே. கர்த்தருடைய வல்லமுள்ள கரம் தொடுகிறதை பார்க்கிறேன். வியாதி நீங்கி கொண்டிருக்கிறது, பலவீனம் மாறுகிறது, கட்டுகள் எல்லாம் உட்டை தெரிகிறார். மாந்திரிக கட்டுகள், பில்லிசூனிய கட்டுகள் எல்லாம் I break it in Jesus mighty name. பிறந்தநாள் திருநாள் காண்கிறவர்களை கர்த்தர் தொட்டு ஆசீர்வதிக்கிறார். Take this prophetic word. Receive it in Jesus name. Amen, amen, amen. God bless you. Have a blessed day.